எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல ஒரு வித்தியாசமான வாட்டர் ப்ரூஃபிங் பண்றாங்க. அத தான் நம்ம பார்க்க போறோம். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா மழை பெய்யுற டைம்ல தான் நெறைய வீட்ல லீக்கேஜ் வந்து இருக்கும். ஆனா, அப்போ வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண சொன்னாக்கா யாருமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால் வந்து ஈரமா இருக்கும்போது நெறைய மெத்தடான வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ண முடியாது. ஆனா, இந்த வாட்டர் ப்ரூஃபிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி லீக்கேஜ் ஆகும்போது மட்டும் தான் அத பண்ண முடியும். ஏன்னா, அந்த கெமிக்கலே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியோட ரியாக்ட் ஆகி ஒர்க் ஆகக்கூடிய கெமிக்கல் தான் அப்படின்றதால, அது என்ன கெமிக்கல், எந்த மெத்தட்ல பண்றாங்க, யார் பண்றாங்க அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். யூசுவலா நீங்க பண்ணக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங்ல ரிசல்ட் தெரியறதுக்கு உங்களுக்கு டிலே ஆகும். இந்த மழைக்கு நீங்க வாட்டர் ப்ரூஃபிங் பண்றீங்க அப்படின்னா, அதோட அடுத்த மழைக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். லீக் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு. பட் இந்த மெத்தட்ல இன்ஸ்டன்ட்டாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிரும். வாட்டர் லீக் ஆயிட்டே இருக்கும். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணதுக்கப்புறம் லீக்கேஜ் ஆகுறது நின்னுடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்க்க போறோம். லீக்கேஜ் ஆவறதையும் பார்க்க போறோம். ஸ்டாப் ஆகுறதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன்லயும் அதே மாரி அங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. 2 ரூம்லயுமே லீக்கேஜஸ் வந்து இருக்கு. எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத அந்த ஓதம் மூலமாவும் நீங்க பார்க்கலாம். சில இடங்கள்ல தண்ணி சொட்டுற அளவுக்கு லீக்கேஜ் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிசி கான்கிரீட்ல இருக்கக்கூடிய அந்த கேப்பு. அந்த கேப் வழியா தண்ணி லீக் ஆகி உள்ள வருது. இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ஒரு டெமோ மூலமா பார்க்கலாம். இந்த கெமிக்கல தண்ணி இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பாட்டில்ல நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது, அது அந்த தண்ணியோட கலந்து ரியாக்ட் ஆகி ஃபோம் ஃபார்ம் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். இப்போ அந்த ஃபோம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்ப எல்லாமே மூடிடும். இப்போ அந்த ஃபோம் கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் ஆகுறத நீங்க பார்க்கலாம். இப்போ ஓவராலாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் வழியா இருக்கக்கூடிய ஓப்பன் ஃபுல்லாவே அந்த ஃபோம் வந்து மூடிடுச்சு. இப்போ உள்ள இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வர வாய்ப்பே இல்ல. இப்போ இது வந்து பாட்டிலுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பண்ணது. இப்போ இத ரூஃப்ல நம்ம அப்ளை பண்ணும்பொழுது, மேல இருந்து எப்படிலாம் தண்ணி வர்றதுக்கான வழிகள் இருக்கோ, அந்த எல்லா வழியையும் இந்த ஃபோம் இந்த மாதிரி மூடிடும். இப்போ இங்க பண்ணக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க லீக்கேஜ் இருக்கோ அங்க வந்து ட்ரில் பண்ணிட்டு இந்த மாரி ஒரு பிட்ட வச்சு அந்த ஓட்டையில வைக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல உள்ள அனுப்புறதுக்காக. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணக்கூடியது. இத வந்து அந்த வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டா வால்ல புடிச்சுக்கும். கெமிக்கல் வந்து அப்பதான் உள்ள போகும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இத 45 டிகிரில கான்கிரீட்ல ஒரு ட்ரில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க ரப்பர் மாரி ஒரு மெட்டீரியல் இருக்கு இல்லையா? இத டைட் பண்ணும்போது இந்த ரப்பர் விரிஞ்சு வால்ல டைட்டா புடிச்சுக்கும். அதுக்காக தான் இத யூஸ் பண்றாங்க. இத ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் மிஷின் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல தான் கெமிக்கல வந்து ஊத்துறாங்க. கெமிக்கலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்வாசில் மேஜிக் PU. இது வந்து பில்டிங் டாக்டருடைய மெட்டீரியல். இந்த சர்வீஸ பண்றதும் அவங்க தான். இப்ப அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் காம்போனன்ட் தான். அந்த கெமிக்கல் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். அத தேவையான அளவுக்கு அந்த மெஷின்ல ஊத்திட்டு, அதுக்கப்புறம் பிரஷர் குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல் வாலுக்குள்ள எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் போயிடும். இப்ப அந்த கேப்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தண்ணி இருக்கும். மேல இருந்து லீக்கேஜ் ஆகக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியோட கலக்கும்போது இந்த கெமிக்கல் ரியாக்ட் ஆகி ஃபோமா மாறிடும். அப்போ அங்க எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பெல்லாம் குளோஸ் பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு வீடு. இந்த பாத்ரூமுக்கு நேரா தான் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரூம் இருக்கு. இங்க பக்கத்துல இருக்கிற கிச்சன் மாரியே அதுக்கு நேரா கீழ ஒரு கிச்சனும் இருக்கு. இப்ப இங்க லீக் ஆகக்கூடிய தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரூம்லயும் லீக் ஆகுது. அதுவே பரவி அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிச்சன்லயும் வந்து லீக் ஆகுது. இப்ப இத இப்பவே ட்ரீட்மெண்ட் பண்றதால அதோட நின்னுடும். பட் இத ட்ரீட்மெண்ட் பண்ணாம விடும்பொழுது, இங்க லீக் ஆகுற தண்ணி பக்கத்துல, அப்புறம் பக்கத்துல சீலிங் ஃபுல்லாவே லீக் ஆகி, சீலிங்ல இருக்கக்கூடிய கம்பியெல்லாம் துருப்பிடிச்சு, இந்த ரூஃபே வந்து வீக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரூஃபோடைய லைஃப் டைமே குறைஞ்சு போகுறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. இப்போ இந்த மெத்தடுல வாட்டர் ப்ரூஃபிங் பண்றது மூலமா தண்ணி ரூஃப்ல லீக் ஆவறத தடுக்க முடியும். அதோட இந்த பாத்ரூம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, லீக்கேஜ ஸ்டாப் பண்றதுக்காக மேல டைல்லயுமே கிரவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எபாக்ஸிலாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாசில் வழியா கெமிக்கல வந்து உள்ள அப்ளை பண்ணிட்டாங்க. அது அப்ளை பண்ண புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் வந்து லைட்டா சொட்டு சொட்டா ஊத்துறத நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே தண்ணியோட ரியாக்ட் ஆகி, அது ஃபோமா மாறி இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். அந்த நாசில் இருக்கிற இடத்துல மட்டும் இல்லாம, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் இருக்கோ, லீக்கேஜ் ஆகுதோ, அந்த இடத்துலயும் வால்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோம் வெளிய வந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்ப இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மெத்தட்ல வாட்டர் ப்ரூஃபிங் பண்றது சீக்கிரமாவே முடிஞ்சிருது. நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் தான் அதிகபட்சம் ஆயிருக்கும். அதுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டே நம்ம வந்து பார்த்துட்டோம். லீக்கேஜ் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்றத. இப்ப இந்த ஆக்வாசில் மேஜிக் PU இந்த கெமிக்கல யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய இந்த மெத்தட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்களுக்கும் பண்ண முடியாது. எங்கெல்லாம் ஆர்சிசி கான்கிரீட் போட்டிருக்காங்களோ அங்க தான். உதாரணத்துக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரூஃப் சீலிங்ல பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் டேங்க் கான்கிரீட்ல பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த இடங்கள்.
இதில் வந்து பிரிக் வாலில் நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றது அது சாத்தியம் இல்லை. அந்த வாலில் வந்து பண்ண முடியாது. எங்கெல்லாம் கான்கிரீட் இருக்கோ அந்த வாலில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும்போதே பண்ணக்கூடியது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கிறத உடனே ஸ்டாப் பண்ணுறதும் இதில் பாசிபிள் அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீட்லேயே வந்து பார்த்துட்டோம். இந்த மேஜிக் பியூவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதை நம்ம பார்த்துட்டோம். இதை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங்கும் பண்ணுறாங்க. அதே சமயம் பில்டிங் சம்மந்தமாக வேறு எங்கே பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. வேறு மாதிரியான வாட்டர் ப்ரூஃபிங்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா இடங்களையும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.